விருந்தினர் பக்கத்துல கெஸ்ட் யாருன்னு சொல்லிடலாமா? சொல்லிடலாம். தங்கமகன், வேம்பு போன்ற வெற்றி திரைப்படங்களின் ஒளிப்பதிவாளர் திரு ஏ குமரன் அவர்களே இன்றைய நம் விருந்தினர். ஹலோ சார், வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். ஸோ ரீசெண்டாக வேம்பு படம் ரிலீஸ் ஆகி சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆயிட்டு இருக்கு. அஸ் அ கேமராமேனா எந்த அளவுக்கு இந்த விஷயம் உங்களுக்கு ஹாப்பி தருது? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மக்கள் சின்ன படம் பெரிய படம் எதுவும் இல்லாம ஒரு நல்ல கதை இருந்தா நல்ல படமா இருந்தா வந்து ஆடியன்ஸ் பார்க்குறாங்கன்றது எனக்கு நம்பிக்கையா இருக்கு. எனக்கு இல்லை, எங்க டீமுக்கே நம்பிக்கையா இருக்கு. இதுக்கப்புறம் ஃபர்தரா சின்ன சின்ன படங்கள் எடுக்கிறதுக்கு அவ்வளோ ஈஸியா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சூப்பர் சார். நீங்க எப்படி சார் இந்த ப்ராஜெக்ட் கொள்ள வந்தீங்க? இந்த வேம்பு வந்து உங்களுக்கு எப்படி டைரக்டர் சார் பழக்கமானாரு? ஜஸ்டின் பிரபு வந்து எனக்கு பாதாம் கீர்னு ஒரு படத்தில் ஒர்க் பண்ணோம். அவர் அதில் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணார். ஸோ அப்போத்துலேருந்து எங்கள் 2 பேருக்குள்ள ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஆச்சு. அதில் நிறைய வேலை அவர் இழுத்து போட்டு செய்வார், நிறைய வேலை செய்வார் அவர். ஸோ எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். ஸோ எந்த டிஸ்கஷன் இருந்தாலும் டேரக்டர்கிட்ட சொல்கிறதுக்கு முன்னாடி இவங்ககிட்ட சொல்லிடுவேன், தம்பி இதை பண்ணிக்கோ செஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்ப சின்சியரான ஒரு பையன் ஜஸ்டின். ஸோ அதுக்கப்புறம் 2-3 கதைகளை என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணார். குறிப்பாக கொரோனா டைமில் எங்கள் வீட்டு பார்க்கிங்லேயே தான் நின்றுட்டு இருப்போம். வந்து நிறைய கதைகள் டிஸ்கஸ் பண்ணோம். அதுக்கப்புறமா இந்த வேம்பு ஒரு கதையை லைனை மட்டும் சொன்னார். அதுக்கப்புறம் அவரும் கோல்டன் சுரேஷ் சார் ப்ரொடியூசரும் சேர்ந்து அதை இன்னும் நிறைய டெவலப் பண்ணாங்க. ஸோ கோல்டன் சுரேஷ் சார் வந்து அவரோட வீட்டு பக்கத்தில் இருக்க ஒரு கெஸ்ட் ஹவுஸ்லாம் எடுத்து கொடுத்து ஜஸ்டினை டிஸ்கஸ் பண்ண சொன்னார். ஸோ 3 மாதம் 4 மாதம் ஸ்கிரிப்டெல்லாம் டெவலப் ஆனதுக்கு அப்புறமா வந்து என்கிட்ட கதை சொன்னாங்க. ரொம்ப நல்லா இருக்குது, இதை இமீடியட்டாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் பண்ணோம் இந்த வேம்பு. அண்ட் சார், முதல்ல இந்த கதையை கேட்கும்போது ஆஸ் அ சினிமாட்டோகிராஃபரா உங்க சைட்லேருந்து எந்தெந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இந்த படத்துக்காக பண்ணலான்னு ஐடியாஸ் வந்தது சார்? இந்த படம் கதை கேட்கும்போதே அதில் என்ன டிமாண்ட் பண்ணுதுன்னா, ஒரு சராசரியான மக்கள், கிராமத்தில் வாழ்கிற மக்களோட கதை தான் அப்படின்றதுனால இதுக்கு எக்ஸ்ட்ராவாக லைட்டோ இல்லை பெரிய வகையில் ஒரு ஜிமிக்ஸ் எல்லாம் காட்டாமல் ஒரு லைவான ஒரு படம் நம்ம நேரில் பார்த்தா எப்படி இருக்குமோ, ஒரு பக்கத்து வீட்டில் குடும்பங்களில் நடக்கிற கதையை நம்ம பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கணும்னு தான் பிளான் பண்ணோம். ஸோ அதுக்காகவே பர்பஸாக நாங்கள் எந்தவித ஆர்ஷான லைட்டோ இல்லை ஆர்டிஃபிஷியல் லைட்டோ நாங்கள் யூஸ் பண்ணலை. நேச்சுரலாக அவைலபிள் என்ன இருக்கோ அதையில வச்சு ஷூட் பண்ணணும்னு தான் நாங்கள் நினச்சோம். அப்படி தான் ஷூட்டும் பண்ணியிருக்கோம். அண்ட் டிரெக்டர் சார் வந்து சொல்லியிருந்தாரு, லொகேஷன்ஸ் எல்லாமே எங்களுக்கு வந்து லாஸ்ட் மினிட்ல ரொம்ப லக்கிலி ரொம்ப அழகாவே அமைஞ்சுது. நாங்க ஒன்று போய் பார்த்துருப்போம், கடைசியில் பார்த்தா எங்க இடத்துக்கு பின்னாடியே ஒரு இடம் இருக்கும் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த லொகேஷன்ஸ் பத்தி சொல்லுங்க சார். லொக்கேஷன்ஸ் எப்படின்னா நிறைய லொக்கேஷன்ஸ் பார்த்தோம். அதில் 2-3 ஆப்ஷன் வச்சுருந்தோம். அதில் ஒரு ஆப்ஷன் வந்து என்னென்னா, ஒரு மலை மேலே ஒரு பிக்கப் வண்டியோ இல்லை ஒரு 4 வீலர் டிரைவ் உள்ள வண்டியை தான் நாங்கள் சூஸ் பண்ணி வச்சுருந்தோம். வேம்புவோட வீடு அந்த நேரம் மழை வந்து அதை கிராஸ் பண்ண வேண்டிய அந்த சின்ன ரோடும் வெள்ளத்தில் போயிடுச்சு. ஸோ அதை நாங்கள் கிராஸ் பண்ணி போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ ஆப்ஷனுக்கு வச்சுருந்த இன்னொரு லொக்கேஷனை சூஸ் பண்ணி தான் நாங்கள் எடுத்தோம். ஸோ மேபி அதை சொல்லியிருப்பார்னு நினைக்கிறேன். அது இல்லாமல் அவரே எல்லா லொக்கேஷனும் பார்த்து வச்சுருந்தார். ஸோ அந்த ஊரில் இருக்கிற லோக்கல் ஆளுங்களை கூட்டிகிட்டு போய் பார்க்காத இடங்கள் இருக்கணும், கஷ்டமாக இருந்தாலும் பரவாயில்ல நாங்கள் போய் ஷூட் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய R&Dலாம் பண்ணி தான் இந்த லொக்கேஷன்லாம் கண்டுபிடிச்சார். ஜஸ்டின் தான் இது எல்லாமே. எனக்கு ஆப்ஷன் கொடுத்தா நான் அதில் சூஸ் பண்ணேன், அவ்வளோதான். பட் ஒரு சினிமாட்டோகிராஃபரா உங்களுக்கு நிறைய சேலஞ்சஸ் இருந்திருக்கும்ல, நிறைய மலைப்பகுதிகளில் ஷூட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அவர் லொகேஷன் பார்த்துட்டாரு, ப்ரீ பிளானிங் எல்லாம் முடிஞ்சுது. பட் நீங்கள் போய் அந்த இடங்களெல்லாம் பார்க்கும்போது நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் ஆகிட்டீங்க சார்? அது ஒரு ஃபன்னியாக தான் நாங்கள் வச்சுப்போம். எப்படின்னா என்னோட அசிஸ்டன்ஸு எல்லாருக்கிட்டையுமே செல்ஃபோன் இருக்கு இல்லையா, இப்போது நான் லொக்கேஷன் ஆல்ரெடி ஓகே பண்ணி வச்சுருப்போம் நானும் டைரக்டரும். பட் எங்களோட அசிஸ்டண்ட்டுக்கிட்ட ஒரு சேலஞ்சு வைப்போம், யார் இருக்கிறதுலே பெஸ்ட் ஃப்ரேம் கொண்டாந்து கேப்சர் பண்ணி கொடுக்குறாங்களோ அதை நம்ம படமாக எடுப்போம் அப்படின்ட்டு. ஸோ நம்ம எதிர்பார்த்த மாதிரி நம்ம ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ண வச்சது அவங்களும் கொண்டு வருவாங்க. ஸோ அதை தான் நாங்கள் படத்தில் யூஸ் பண்ணுவோம். அண்ட் அதே மாதிரி உங்களை ஒரு பாறை மேலே ஏற்றி விட்டுட்டு லஞ்ச் கூட கொடுக்காம இந்த மாதிரி எல்லாம் விஷயங்கள் எல்லாம் நடந்துச்சாமே, அதை பற்றி சொல்லுங்கள் சார். அந்த கல்யாண சீக்வன்ஸ் ஆக்சுவலாக கல்யாண சீக்வன்ஸ் வந்து படம் பார்த்துருக்கும்போது தெரியும், ரொம்ப ஹைட்டில் இருக்கிறோம். அதில் வண்டி போக முடியாது, நாட் ஈவன் 2 வீலர் கூட அங்கே போக முடியாது. பட் நடந்து தான் போகணும். ஸோ வேணுங்கிற கேமரா, ட்ரைபாட், பேசிக் செட்டப் மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டோம். அங்கே போய் நின்றுக்கிட்டு க்ரேன் இருந்தால் பெட்டராக இருக்குமே அப்படின்னு சொன்னதுனால யூனிட்டில் இருக்க அத்தனை பேரும் அந்த க்ரேன் தூக்கிட்டு அவ்வளோ பெரிய க்ரேனை தூக்கிட்டு வரதுக்கு எல்லாரும் ஹெல்ப் பண்ணாங்க. அப்போது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. உங்களுக்கு தெரியல, அந்த ஒரு கல்யாண சீக்வன்ஸ் ஃபுல்லாக எடுக்கணும்னா கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அப்போது ஒரு சில பேருக்கு கொஞ்சம் கிட்டினஸ் ஆனது தான் செஞ்சது. ஓகே, சாரி டீமுக்காக. சார் அதே மாதிரி இன்னொரு இன்சிடென்ட் நடந்துச்சாமே, மழை வந்து பயங்கரமாக வந்துச்சு, அந்த மழையிலேயே ஷூட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளான். பட் நீங்கள் வந்து சொன்னீங்களாமா, சார் மழை வருது, இதில் எப்படி சார் ஷூட் பண்ணுறது, நம்ம பேக் பண்ணிடலாம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்களாம். பட் டேரக்டர் சார் வந்து இல்லை சார், இந்த மழையிலே நம்ம நேச்சுரலாக ஷூட் பண்ணணும்னு சொன்னாராம். அது எப்படி நடந்தது? மழையில் எப்படி சார் ஷூட் பண்ணீங்க ஃபர்ஸ்ட்டு? இல்லைன்னா இந்த கதையோட டிஸ்கஷன் அப்போவே வேம்பு வந்து
வீட்டை விட்டு வெளியில போயிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ரெயின் எஃபெக்ட் இருந்தால் நல்லா இருக்கும்னு சொன்னோம். ம். அந்த இடத்துல அந்த ரெயின் எஃபெக்ட்டுக்கான வண்டிகளோ அந்த மோட்டார் அதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு வசதி இல்லை. சரி என்ன பண்ணலாம், சரி ஓகே நம்ம ஆஸ் இட் இஸ் நைட் எஃபெக்ட் மட்டும் நல்லா ப்ராப்பராக லைட் பண்ணி எடுத்துலான்னு பிளான் பண்ணோம். அந்த நேரத்தில் மழை வந்துடுச்சு. ஸோ ஆல்ரெடி ஷீலா வந்து காலையிலேருந்து ஒரு 12-13 காஸ்டியூம் மேலே மாற்றிட்டாங்க. அவ்வளோ சீக்வன்ஸ் எடுத்தோம். ஓ! ஸோ அவங்களும் டயர்ட் ஆயிட்டாங்க. இப்போது மழையில் நனையணும்னா நம்ம முன்னாடியே ஆர்டிஸ்ட்டை சொல்லணும் இல்லையா? ஸோ அதனால் கேட்டோம் பண்ணலாமா, இதெல்லாம் லாஸ்ட் ஷாட்டு லாஸ்ட் சீக்வன்ஸ் அப்படின்னு. அவங்களும் பண்ணுறேன்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு அதில் எடுத்துட்டோம். எப்படி மழையில எடுத்தீங்க? லைக் கேமராலாம் வச்சு மேனேஜ் பண்ணி நீங்க ஏன்னா அது சடனா வந்துட்டு முடிவு ஆமா. பண்ண ஒரு விஷயம் தான். ஆமா. எப்படி இந்த பரபரப்பா எப்படி அத எடுத்தீங்க நீங்க? ஃபோர்ஸு தான். அந்த டைமில் நம்ம காலையிலேருந்து நிறைய சீக்வன்ஸ் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கோம் இல்லையா? ஸோ அந்த வேம்பு டீம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே எனர்ஜெட்டிக்காக இருப்பாங்க. எல்லாருமே எனர்ஜெட்டிக்காக இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இது ஒரு விஷயமாவே தெரியல. ரெயின் எஃபெக்ட் ஓகே நல்லது. இந்த படத்தில் ரெயின் எஃபெக்ட் வந்தால் ரிச்சா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி எல்லாமே எனர்ஜெட்டிக்காக தான் ஒர்க் பண்ணாங்க. அந்த டைம் நாங்கள் ஷூட் பண்ணும்போது நைட் ஒரு 11 மணி இருக்கும். ஆ. ஆனால் அவங்க காலையில் ஃபர்ஸ்ட் ஷாட்டுக்கு வந்த மாதிரி எல்லாரும் ஃப்ரெஷ்ஷாக இருந்தாங்க, ஓகே. இன்க்ளூடிங் ஆர்டிஸ்ட். அதுதான் வேம்போட சக்ஸஸ். அவங்க எல்லாருமே எனர்ஜெட்டிக்கான ஃபெல்லோஸ். அண்ட் சார் பர்டிகுலரா வந்து இந்த படத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு லொகேஷன்ல இருந்து எல்லாத்தையும் எடுத்து எல்லாரையும் கூட்டிட்டு போய் டிராவல் பண்ணி இதுவே ஒரு பெரிய டாஸ்கா இருந்துச்சு. பிகாஸ் ஃபாரஸ்ட்ல ஷூட் பண்ற மாதிரி. பட் இந்த இன்சிடென்ட்டை நான் மறக்கவே மாட்டேன்ப்பா இந்த படத்துல மட்டும் அப்படின்னா என்ன இன்சிடென்ட் சார்? ஃபாரஸ்ட்டில் ஷூட் பண்ணோம். ஸோ ஃபாரஸ்ட்டில் ஷூட் பண்ணும்போது டைரக்டர் அசிஸ்டன்ட் டைரக்டர் நாங்கள் மட்டும் போய் பார்த்து வச்சுட்டோம். ஃப்ரேம்லாம் கூட ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அப்போ பார்த்தா ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் வந்துட்டார். ம். இங்கே பர்மிஷன் கிடையாது, இங்கே சிறுத்தை புலி இதெல்லாம் மாதிரி வைல்ட் அனிமல்ஸ்லாம் இருக்குது, நீங்கள் எடுக்கக்கூடாதுன்னு. அப்புறம் டைரக்டர் என்னென்னமோ பேசி என்ன லைஃப் சார் அது சார் இது சார் ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி இந்த சீக்வன்ஸ் எடுக்க போகிறோம், இது ரொம்ப முக்கியமான விஷயம் சார்னு சொன்னதுக்கப்புறம் அவர் சரி நானே கூட இருக்கேன் நான் காட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீக்வன்ஸ் முடிகிற வரைக்கும் அவர் ஹெல்ப் பண்ணார். ஸோ இந்த நேரத்தில் அவருக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அதோட விஷுவலும் ரொம்ப நல்லா வந்துருச்சு. நிறைய பேர் அந்த விஷுவலை குறிப்பாக பாராட்டினாங்க. ஈவன் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் கூட அந்த ஸ்டில் தான் வந்து இருந்தது. ஓகே. ஓகே. அப்படி ஒரு இடத்துல மலைப்பாம்பெல்லாம் இருந்ததுன்ற மாதிரி கேள்விப்பட்டேன் சார். நீங்க பாத்தீங்களா அத? இல்லை அங்கே மலைப்பாம்பு வந்து போனச்சு, அந்த இடத்த காமிச்சு இந்த இடத்துல தான் ஓ. வந்ததுன்னு சொன்னாங்க, அவ்வளோதான். அண்ட் சார் இந்த படத்துல ஷூட் பண்ணும்போது ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் எடுக்கும்போது டைரக்டர் சாரே இல்லாத ஒரு நிலைமை வந்தது. அந்த டைம்ல நீங்க மேனேஜ் பண்ணி ஷூட் பண்ணீங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம் சார். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்லுங்க சார். ஆக்சுவலாக அந்த சின்ன பசங்க எல்லாம் சேர்ந்து ஒரு குழந்தைய ரெஸ்க்யூ பண்ணணும். ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் தான். டைரக்டரும் அந்த சிலம்பம் சொல்லி கொடுக்குற ஒரிஜினல் மாஸ்டர்ஸ் வச்சு கம்போஸ் பண்ணிட்டாங்க. ஸோ கம்போஸ் பண்ணிவிட்டு 2 கேமரா செட்டப்லாம் ரெடி பண்ணிட்டோம். ஸோ அதில் ஃப்ரண்ட்டில் இருக்கிற அந்த பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டிருக்க அந்த குழந்தை பேர் ஸ்வேதா. ஸோ அவங்க ஷாட் முடிஞ்சு நின்றுட்டு இருந்தாங்க. பக்கத்தில் இருக்க இன்னொரு குழந்தை அந்த ஸ்விங் பண்ணும்போது கண்ணில் பட்டு பிளட் ஆயிடுச்சு. ஓ. ஓகே. ஸோ வேற எங்கேயா அடிபட்டா இருந்தால் கூட கண்ணில் எண்ணும்போது எல்லாருமே பதறிட்டோம். ஸோ அந்த குழந்தையோட அப்பாவும் டைரக்டரும் அவசரமாக ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போக வேண்டிய சுச்சுவேஷன் ஆயிடுச்சு. ம். அதே சமயம் நம்ம இங்கே ஷூட்டும் நிறுத்த முடியாது. ஸோ அதனால் அந்த மாஸ்டரை வச்சுட்டு நானே அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸை வச்சு அந்த சீக்வன்ஸை ஷூட் பண்ண வேண்டியதாக போச்சு. ஓகே. ஒரு சினிமாட்டோகிராஃபர் வந்து டைரக்டரா மாறிய தருணம் அந்த இடத்துல பயமா இருந்துச்சா? எப்படி சார் இருந்தது அது இல்லை எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டி? சினிமாட்டோகிராஃபருக்குள்ளேயும் ஒரு டேரக்டர் இருப்பாங்க. ஸோ ஓகே. அப்படி இருந்தால் மட்டும்தான் டேரக்டர் என்ன சொல்கிறாங்கன்றதை கேட்டு அதை அவங்களால லென்ஸ் வழியாகவும் டெக்னிக்கல் வழியாகவும் அவங்களால கொடுக்க முடியும். ம். ஸோ அது சேலஞ்சிங்காலாம் இல்லை. அவர் இருந்தால் நான் அட்லீஸ்ட் இது ஓகேவா இல்லையா அந்த கன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கும். இந்த டைமில் நானே கன்ஃபார்ம் பண்ண வேண்டியதாக போச்சு. பட் நிறைய ஆப்ஷன் எடுத்து கொடுத்துட்டேன். இதுவாக இருந்தாலும் ஓகே, அதுவாக இருந்தாலும் சரி, நிறைய ஆப்ஷன் எடிட்டருக்கும் டைரக்டருக்கும் நிறைய ஆப்ஷன் எடுத்து கொடுத்தேன். அண்ட் ஒரு சினிமாட்டோகிராஃபரா வேம்பு படத்துல வந்து நீங்க ரசிச்சு வச்ச ஒரு ஃப்ரேம் அப்படின்னா எந்த சீனோடது? நைட் எஃபெக்ட் எல்லாமே பிடிச்சிருந்தது. ஆ. பர்டிகுலர் இந்த வேம்பு படத்தில் நைட் எஃபெக்ட் எல்லாமே எனக்கு பிடிச்சிருந்தது. ஃப்ரேமிங்காக அப்படின்னா அந்த ஃபாரஸ்ட் விஷயம் சொன்னல, ம். இந்த ஹரி சாருக்கு கண்ணு போயிருக்கும், அவர் கவனிச்சிருக்க மாட்டார் சில இந்த கோயில் சத்தம் அப்படின்னு. ஸோ அந்த ஃபாரஸ்ட் ஏரியாவில் ஷூட் பண்ணது. ஹை ஸ்பீடில் 2 பேரும் நடந்து வருவாங்க, அவங்களோட லெக்கு ஷாட் மட்டும் இருக்கும். ஸோ அதை நிறைய பேர் சொன்னாங்க. அதுக்கப்புறம் சில் அவுட் ஷாட்ஸ் ஒரு 2-3 பேர் சொன்னாங்க, அது பாலுமேந்திரா சார் ஃப்ரேம் மாதிரி இருக்குன்னு. ஆ. ஓகே ஓகே. தேங்க்யூ சார், பட் அவன் லெஜெண்டரி சாரோடலாம் கம்பேர் பண்ணாதீங்க அப்படின்லாம் சொல்லிட்டு வந்தேன். ஸோ அந்த ஷாட்லாம் எனக்கு பிடிச்சிருந்தது. அண்ட் சார் ஒரு சில சுச்சுவேஷன்ல என்னன்னா கேமராவே வைக்க முடியாத இடத்துலலாம் நம்ம ஷூட் பண்ணோம் அப்படின்னு டைரக்டர் சொல்லிடுவாரு. ஸோ வேம்பு படத்துல உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு நிலைமை வந்துச்சா சார்? இப்போ எப்படி நான் ஷூட் பண்றது இந்த இடத்துல அந்த மாதிரி யோசிச்சிருக்கீங்களா சார்? அந்த மாதிரி இடம் இருந்தது. அந்த ஆடை கொண்டு போய் இன்னொரு கறிக்கடையில் கொடுப்பாங்க. ஸோ அது வந்து எப்படின்னா லைவ் லொக்கேஷன், பர்மிஷன் கிடையாது. ஒரு ஹிடன் கேமரா, ஒரு கொரில்லா மேக்கிங் மாதிரி தான். நாங்கள் எல்லாம் கேமராலாம் செட் பண்ணி வச்சுட்டோம். எல்லாரும் வந்து லென்ஸ் முன்னாடி இப்படி வேடிக்கை பார்க்குறாங்க. ஸோ இவங்கள க்ரௌடை சரி பண்ணுறதுக்கே போதும்னு ஆயிடுச்சு. அதுக்கப்புறமும் சரி ஓகே இதுதான் பிரச்சனைன்னு பார்த்தா இன்னும் 2 பேர் மேக்கப் ஆளுங்களாம் போய்
வாமிட் பண்றாங்க அந்த ஸ்மெல்லு தாங்க முடியாம. ஓ! ஸோ அந்த ஒரு இடம் மட்டும்தான். நமக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. பட் நடிக்கிறவங்க அவங்களுக்கு இன்னும் கஷ்டம். அதெல்லாம் காமிச்சிக்காம அத நடிக்கிறதுக்குன்னு ஒரு கஷ்டம். அந்த இடம் மட்டும் கொஞ்சம் சேலஞ்சிங்கா இருந்தது. அண்ட் டேரக்டர்ஸா சொல்லும்போது நெறைய ஒரு ஃப்ரேம்க்கு நாங்க ஒரு டோன் யூஸ் பண்ணியிருக்கோம். கலர் டோன். அத நீங்க படத்துல பார்க்கும்போது தான் ஸ்பெசிஃபிக்கா கவனிக்கும்போது தெரியும் அப்படின்னு சொன்னாரு. ஸோ ஒரு வாழ்வியல் சார்ந்த படம், ஒரு கிராமத்து படம் அப்படிங்கும்போது ஒரு நேட்டிவிட்டி சப்ஜெக்ட். ஒரு கிராமத்துல தான் ஷூட் பண்ண போறோம். ஸோ அதுக்கு நீங்க ஏதாவது படங்கள்ல இருந்து ரெஃபரன்ஸ் எடுத்தீங்களா சார்? ரெஃபரன்ஸ் இந்த படத்துக்குன்னு நான் தனியா எடுக்கல. பட் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த படங்கள்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ அது எல்லாமே நான் திரும்ப இன்னொரு முறை போட்டு பார்த்தேன். ஓ! ஓகே. ஸோ ஓகே. குறிப்பா சொல்லணும்னா பாலுமகேந்திரா சார் படம் தான். அதுக்கப்புறம் நெறைய பழைய படங்கள் தான். உதிரி பூக்கள் ம். அந்த மாரி படங்கள்ல தான் நாங்க பார்த்தோம். இது எப்படின்னா கலர் டோனுங்கிறது காஸ்டியூம்லேருந்தே நாங்க ஆரம்பிச்சோம். ஓ! ஓகே. அந்த காஸ்டியூம்ஸ் கூட கிருஷ்ணகிரி அந்த மார்க்கெட் சந்தைன்னு சொல்லுவாங்களே, அங்க தான் வாங்குனது. ஈவன் ஷீலாக்காகட்டும், அவங்க அம்மா கேரக்டருக்காகட்டும், ஹீரோக்காகட்டும், அவங்க சைஸுக்கு அந்த இடத்துல என்ன கிடைக்குமோ அங்க மெட்டீரியல் வாங்கி ஸ்டிச் பண்ணி, ஸோ அவங்களோட நீங்க ஜெனரல் பப்ளிக்கோட பார்த்தீங்கன்னா, அவங்க வித்தியாசமா தெரிய மாட்டாங்க. ம். ஸோ காஸ்டியூம்லேருந்தே நாங்க ஆரம்பிச்சோம். அப்புறம் கலரிஸ்ட் நம்ம ரகுராம் சாரு, அவரும் ரொம்ப நல்லா பண்ணி குடுத்தாரு. சூப்பர். அண்ட் சார் ஒவ்வொரு சினிமாட்டோகிராஃபருக்குமே வந்து ஒரு ஸ்டைல் இருக்கும். ஒரு விஷுவல் எலமெண்ட் கண்டினியூஸா நமக்கே தெரியாம அந்த ஃப்ரேம் ஃபுல்லா டிராவல் பண்ண வச்சுட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி இந்த படத்துல ஏதாவது ஒரு எலிமெண்ட் இருக்கா சார்? மலைப்பகுதி. வேம்பு நீங்க கவனிச்சீங்கன்னா, மலை, ராக்ஸ் இந்த மாரி கல்லு, இந்த மாதிரியான விஷயங்கள் தான் த்ரூ அவுட்டா ஃபாலோ பண்ணியிருப்பேன். அவங்க பிராக்டிஸ் பண்ணும்போதும் பெரிய பாறையில நிக்க வச்சு பிராக்டிஸ் பண்ணியிருப்போம். இவங்க சோகமா உட்கார்ந்து இருக்கும்போது, அந்த குழந்தைங்களுக்கு இருக்கும்போது அதுலயும் ஒரு ராக் இது இருக்கும். இன்ட்ரோல் பிளாக்ல பார்த்தீங்கன்னா, ட்ரோன்ல ஃபாலோ பண்ணியிருப்போம். கட் டு கட் போகாம ஒரு ஏரியல் வியூ அந்த மலைப்பகுதி, அந்த லேண்ட்ஸ்கேப் எவ்வளோ வாஸ்ட்டா இருக்கு, எவ்வளோ பாறைகள் இருக்குன்னு காட்டு. ஸோ வேம்புல அந்த கல்லு, ராக்ஸ் அந்த மாதிரியான அவங்க இடங்கள நாங்க சூஸ் ஸ்ட்ராங் பண்ணோம். ஆமா, அந்த அப்படின்றது. ஸ்ட்ராங் அந்த வுமனோட கேரக்டரைசேஷன் இருக்கணும் இல்லையா? என்ன பண்ணாலும் அவங்கள அசைக்க முடியாதுன்ற ஆ, அந்த ஒரு ஓகே. இது கான்செப்ட். பிளான்டா நீங்க பிளான் பண்ணி ஆமா, தான் ஆமா, இது? ஆமா, ஆமா. பிளான் ஓகே. பண்ணது தான். அந்த மாரி ஹீரோக்கு ஏதாவது இருக்கா சார்? ஹீரோக்கு என்னன்னா ஒரு சாஃப்ட் நேச்சர். ஆ. ஸோ அவருக்கு வந்து ஸ்டூடியோ ப்ளூ கலர் தான் இருக்கும் அவரோட பேக்ரவுண்டு. அப்புறம் நீங்க சாவு வீட்டுக்கு போறது அந்த இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, கிரீனிஷா இருக்கும். அவர் வந்து ஒரு சாஃப்ட் நேச்சர்ன்றதுனால, அவருக்கு ஒரு பசுமையான லொகேஷன் பேக்ரவுண்ட் அப்படி தான் நாங்க ஃபாலோ பண்ணியிருக்கோம். அண்ட் சார் இந்த படத்துல வந்துட்டு அந்த கேரக்டர் ஃபோட்டோகிராஃபர் எப்படி ஆகுறாங்க அப்படின்றது தான் ஒரு மெயின் டீம். ஸோ உங்களோட டிபார்ட்மெண்ட் சார்ந்தே இந்த விஷயம் இருக்கு. அதுக்காக நீங்க ஏதாவது யோசிச்சீங்களா சார்? வேம்பு ஐபீஸ்ல என்ன பார்க்குறாங்க? அந்த கேமரால என்ன நடக்கும்? அந்த அவுட் ஆஃப் ஃபோக்கஸ், ஃபோக்கஸ் இதெல்லாம் ஆகும் இல்லையா? நம்ம ஒரு டிஎஸ்எல்ஆர் கேமராக்குள்ள கண்ணுக்குள்ள வச்சு பார்க்கும்போது, அதில என்ன நடக்கும்? அப்படிங்கிறத ஷாட்ட பர்ட்டிகுலரா எடுத்து ஷூட் பண்ணி குடுத்தோம். ஸோ அத எடிட்டரும் பெர்ஃபெக்ட்டா அத மேட்ச் பண்ணி குடுத்தாரு. சார் அந்த ஃபோட்டோ ஸ்டுடியோ பத்தி சொல்லுங்க. டைரக்டர் சொல்லியிருந்தாரு. நாங்க இந்த லொகேஷன் ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணும்போது சினிமாட்டோகிராஃபர் சொன்னாரு, "இன்னும் கொஞ்சம் மாடர்னைஸ்டா காட்டலாம் சார்" அப்படின்னு சொன்னாரு. பட் நான் தான் வந்து இல்ல இந்த பழைய காலத்து ஸ்டுடியோ மாரி இருக்கணும்ன்ட்டு. ஸோ அத பத்தி சொல்லுங்க சார். மாடர்னைஸ்டா இல்ல. அதில வச்சிருந்த லைட்டும், எக்யூப்மெண்ட்ஸும் இப்போ அப்டேட்டடா இருந்தா பெட்டரா இருக்கும்னு ஃபீல் பண்ணேன். ம். அதுக்கப்புறம் டைரக்டர் என்ன கன்வின்ஸ் பண்ணது எப்படின்னா, வேம்பு டெவலப் ஆனதுக்கப்புறம் அந்த ஸ்டுடியோவ இப்போ அப்டேட்ல இருக்கிற மாதிரி டெவலப் பண்ணிடுவாங்க சார். அதனால ஓ! அதுக்கு 2த்துக்கும் வேரியேஷன் வேணும் அப்படின்னு சொன்னாரு. ஓகே. ஓகே தென் அப்போ நான் கன்வின்ஸ் ஆயிட்டேன். சரி கரெக்ட் தான் அப்படின்னு ஓகே. சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் தியேட்டர்ல பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு சார்? நீங்க சொன்னது தான் கரெக்ட்டா இருக்கிற மாரி இருந்ததா? இல்ல அவரு சொன்னது தான் நல்லா இருந்தது அப்படின்ற மாரி இல்ல இது இருந்ததா? 2 பேரும் சேர்ந்து டிசைட் பண்ணது தான். ஓகே, ஸோ ஓகே. இப்படி எல்லா சீன்ஸுமே நாங்க டிஸ்கஸ் பண்ணி பெஸ்ட் என்னவோ அது மட்டும் தான் குடுப்போம். இதுல நான் சொன்னேன், அவரு ம், சொன்னாருங்கிறத ம். தாண்டி எது பெஸ்ட்டுன்னு வருதோ அதுதான் நாங்க ஓகே பண்ணுவோம். இன்கேஸ் அப்படி இல்ல இதுதான் வேணும் அப்படின்னா, அத கொண்டாந்து ஓகே. பண்ணிடுவாங்க. உங்களுக்கும் டைரக்டர் சாருக்கும் எதுவும் கிளாஷ் எல்லாம் இதுவரைக்கும் த்ரூ அவுட் த படம் ஆகலையா? இல்ல எல்லாமே ஸ்மூத்தா தான் போச்சா சார்? ஆகவே ஆகாது. அவன் எனக்கு ஒரு தம்பி மாதிரி தான். ஓகே. சூப்பர் ரொம்ப சார். நல்ல பையன். அவனுக்கு கிளாஷ்லாம் எது சொன்னாலும் முதல்ல நம்ம மேல தப்பே இருந்தாலும் பொறுமையா கேட்டுப்பாரு. அதுக்கப்புறமா சார் இப்படி பண்ணா நல்லா இருக்கும் சார். நான் இதுதான் சார் முதல்ல இருந்தே யோசிச்சேன். ஒரு ரெக்வெஸ்ட்டா தான் கேட்பேன். ஜஸ்டின் பொறுத்தவரைக்கும் யார்ட்டயும் சண்டை போடுறதோ, ஓ! அந்த மாதிரி ஆளுகையே கிடையாது. நல்ல பையன். சார் இவ்ளோ நேரம் வேம்பு படத்த பத்தி வந்துட்டு நம்ம பேசிட்டு இருந்தோம். எனக்கு ஒரு பர்சனலா கொஸ்டின் கேட்கணுன்ட்டு. நீங்க பெரிய கமர்ஷியல் பட்ஜெட் படங்களும் பண்ணியிருக்கீங்க. அட் த சேம் டைம் ஸ்மால் பட்ஜெட் படங்களும் பண்ணியிருக்கீங்க. இந்த 2த்துக்குமான வித்தியாசம் ஆஸ் எ சினிமாட்டோகிராஃபரா உங்களுக்கு எப்படி தெரியுது? நம்ம லென்ஸ் வழியா பார்க்கும்போது என்ன கதை, என்ன சீன் அது மட்டும் தான் நமக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு மைண்ட்ல வரும். ஒரு சீன் பேப்பர் குடுத்தாங்கன்னா, இது இந்த சீனுக்கு என்ன தேவை? இது எவ்வளோ நேரம் இத ஷூட் பண்ண முடியும்? இல்ல எக்ஸ்ட்ரார்டினரியா ஏதாவது ஷாட் தேவைப்படுதான்னு அந்த சீனுக்குள்ள தான் நமக்கு போகுமே தவிர, பெரிய பட்ஜெட், சின்ன பட்ஜெட்டுங்கிறது எங்கள பொறுத்தவரைக்கும் அதில டிஃபரன்ஸ் இல்ல. மேபி சம்டைம்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் எடுக்கிறது, வேற எக்ஸ்ட்ரா லைட்ஸ் யூஸ் பண்றது அந்த மாதிரிலாம் இருக்கும். பட் வேம்பு பொறுத்தவரைக்கும் ப்ரொடியூசரே எல்லாமே குடுத்துட்டாரு. பேசிக் நெசசிட்டி என்னவோ நாங்க வேணுங்கிறத குடுத்துட்டாங்க.
மற்றபடி ஆர்டிஸ்டாக இருக்கும்போது சில பேருக்கு அந்த பிரமிப்பு இருக்கும். ஓ பெரிய ஆர்டிஸ்ட் படம் அப்படி இப்படி அந்த க்ரௌடு அந்த வெளியில் ஐ மீன் ஷூட்டிங் ஸ்பாட்டை தாண்டி அந்த சுற்றி இருக்கிற சர்க்கிள் இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் வித்தியாசப்படும். எப்போ பாரு க்ரௌடாக இருக்கும். நாங்கள் உள்ள ரெடி பண்ணி வச்சிருப்போம் என்ன எப்போ வருவாங்கன்னு அப்படின்னு ஒரு க்ரௌடு சத்தம் கேட்டு ஓ ஓகே அப்போ சார் கேரவன்லேருந்து இறங்கிட்டாங்க அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரு எளிமையான ஒரு ஷூட்டிங் போகும் இந்த பட்ஜெட் படங்கள்ல. ஓகே ஃபைன் சார் இந்த சினிமாட்டோகிராஃபர் ஆகணும் அப்படின்ற அந்த ஒரு ஆசை, அந்த ஸ்பார்க், அந்த தருணம் எங்க நடந்தது? ஒரு டெய்லி மேகசின் பேப்பர், அந்த பேப்பரில் ஒரு காலம் இருக்கும். இந்த மாதிரி ஃபோட்டோ சோஷியலில் இந்த குப்பை கொட்டுறாங்க அந்த இதுன்னு சொல்லி இந்த மாதிரி எலக்ட்ரிக் கம்பம் அறந்துருக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஃபோட்டோ எடுத்து கொடுத்தா ஒரு 500 rupees தருவாங்க. ஓகே. ஸோ நான் அப்போது வைத்தி சாரோட ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருந்தேன். அப்போ அவர் வந்து பேசிகிட்டு இருந்தோம் இந்த மாதிரிலாம் ஃபோட்டோஸ் எடுத்து போட்டலன்னு. நான் வந்து ஒரு கேமரா எடுத்துகிட்டு போயிட்டு குரோம்பேட் ரயில்வே ஸ்டேஷனில் லெவல் கிராஸ் க்ளோஸ் பண்ணியிருக்கோம். அப்போ ட்ரெயின் வந்துட்டுருக்கோம். அதை மீறியும் சில பேர் ட்ரெயின் பக்கத்துலேயே போய் 2 வீலர்ஸ்லாம் நிற்க வச்சு அந்த ட்ரெயின் போனோடனே கிளம்பிடலாம் கிராஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி. அந்த அவ்வளோ செகண்ட் கூட அவங்களால வெயிட் பண்ண முடியாது. ஸோ இதை ஒரு ப்ராப்பராக நான் அப்போ தான் புதுசு டிஎஸ்எல்ஆர் ஐ மீன் எஸ்எல்ஆருக்கு. ஸோ நான் அப்படி ஒரு ஃபோட்டோ கம்போஸ் பண்ணி எடுத்து அந்த நியூஸ் பேப்பர் கொடுத்துட்டேன். அது பப்ளிஷ் ஆகிடுச்சு. ஸோ எங்கள் அண்ணன் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு அடுத்த நாளே வைத்தி சார் சொன்னார், டேய் நீ பரவாயில்ல நீ ஏதோ ஒன்று சொல்கிற அது நடக்குது அப்படின்னு. ஸோ அந்த டைமில் ஓகே நம்ம ஒரு கம்போஸ் பண்ணி நம்ம ஃபோட்டோ எடுத்து அது நியூஸ் பேப்பரில் பப்ளிஷ் ஆகிற வரைக்கும் நம்மளால் முடியுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்னும் ஃபர்தராக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான். ஓகே. ஸோ அப்படி ட்ரை பண்ணி அமைஞ்ச முதல் படம் எது சார் அஸ் சினிமாட்டோகிராஃபரா? சினிமாட்டோகிராஃபராக அமைஞ்ச முதல் படம் சட்டி தோஸ்த், பிசி சேகர் சொல்லிட்டு. அது எப்படின்னா அதுக்கு ப்ரீவியஸ் ஃபிலிம் வைத்தி சார் தான் சினிமாட்டோகிராஃபர். அவருக்கு நான் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணேன். ஸோ அவர் இன்னொரு மலையாள படத்துக்கு போனதுனால கடைசி 2 நாள் பேட்ச் ஒர்க் மட்டும் என்னை விட்டுட்டு போனார். ஸோ அதில் அந்த டைரக்டருக்கும் எனக்கும் நல்ல ஒர்க் அவுட் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் அடுத்த படமே எனக்கு அவர் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டார். ஓகே சார். தமிழில் முதல் படம் தங்க மகன். அது வேலையில்லா பட்டதாரில் நான் வேல்ராஜ் சார்ட்ட அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணேன், ஆப்ரேட்டிங் கேமராமேனாக. அந்த படம் ஹிட் ஆனதுனால எனக்கு தங்க மகன் கொடுத்தாங்க. அதை விக்கி அவருக்கும் நானும் ரவுடி தான் அந்த படம் கொடுத்தாங்க. ஓகே சார், உங்களோட கெரியர்ல தங்க மகன் படம் எந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம்? இப்போ நிறைய பேர் என்ன தங்க மகன் குமரன் தான் கூப்பிடுறாங்க. அந்த அளவுக்கு அது எனக்கு க்ளோஸ் டு ஹார்ட். அந்த படம் விஷுவலாகட்டும் அதில் நடந்த நல்ல அனுபவங்களாகட்டும் எல்லாமே மறக்க முடியாது. குறிப்பாக சொல்லணுன்னா ரவிக்குமார் சார் அதில் நடிச்சிருப்பாங்க. படம்லாம் முடிச்சுட்டு ஷூட்டிங் லாஸ்ட் டே அன்னைக்கு எங்கள் குரூவெல்லாம் கூப்பிட்டு நான் தான் ஃபாஸ்ட்டாக எடுப்பேன் அப்படின்னு நினச்சேன், நீ எங்களை விட ஃபாஸ்ட்டாக எடுக்கிறீங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் வாட்ச் கிஃப்ட் பண்ணாங்க. அதெல்லாம் ஒரு மறக்க முடியாத அனுபவம். அண்ட் தனுஷ் சார் கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி டெஃபினெட்லி நீங்கள் சொல்லி ஆகணும் சார். அவருக்கு எல்லாமே தெரியும், டைரக்ஷன் தெரியும், எடிட்டிங் தெரியும், ஈவன் கேமராவும் தெரியும், எல்லாமே தெரியும். ஸோ அங்கே போனால் ஒரு குரூவில் இருக்க அத்தனை பேருமே ஃபோக்கஸ்டாக இருப்பாங்க. எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். அதை அவர் மெயின்டைன் பண்ணுவார். அவர் செட்டுக்குள்ளே வந்துட்டாருன்னா அத்தனை பேருமே அங்கே ஃபோக்கஸ்டாக இருப்பாங்க, வேலையில் மட்டும்தான் கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. அவர் ஆம்பியன்ஸ் அவர் அப்படி கிரியேட் பண்ணி வச்சிருக்காரு. ஸோ அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆர்டிஸ்டோட ஒர்க் பண்ணும்போது அவங்க வந்து பிளான்டாக இருப்பாங்க. பட் நம்ம சைடு ஏதாவது ஒரு ஃபோக்கஸ் மிஸ் ஆகுறதோ, நம்ம சைடு ஏதாவது பிரச்சனையாகி ஒரு 1 more ஏதாவது கேட்கும் போது ஸோ அதெல்லாம் நடந்ததா? அந்த மாதிரி ஏதாவது இருந்தது. அப்போ எப்படி அவங்க கிட்ட கேட்க பயமா இருக்குமா, தயக்கமா இருக்குமா? இல்லை, அது அங்கே பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. அவங்களும் புரிஞ்சுப்பாங்க இது டெக்னிக்கல் ஃபால்ட்டு, இது நம்ம இன்னொரு தடவை எடுத்துக்கலாம் அப்படின்னா அதை எடுத்துப்பாங்க. தங்க மகன் அப்போ நாங்கள் நிறைய ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிட்டோம். அந்த பரங்கிமலை அவங்க வீடாகட்டும், அந்த பாறை உள்ள ஒரு வீடு, அதுக்கப்புறம் அந்த குவார்டர்ஸ் எதுவாக இருந்தாலும் நாங்கள் முன்னாடியே ரெஃபரன்ஸ் எடுத்து கொடுத்துருவோம். அவர் ரெடி ஆகிறதுக்கு முன்னாடி ஐபேடில் காமிச்சிட்டோம், இந்தந்த சீக்வன்ஸு இந்தந்த ஃப்ரேம் எல்லாமே இருக்குன்ட்டு. ஸோ அவரை ஓகே இதில் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரு சூஸ் பண்ணுறது. ஸோ நிறைய ஆப்ஷன் நாங்கள் ப்ரீ ப்ரொடக்ஷன் நிறைய ஒர்க் பண்ணோம் ஆக்சுவலாக அந்த படத்துக்கு. அண்ட் சார் தங்க மகன்ல உங்களுக்கு ஒரு சேலஞ்சிங்காக அண்ட் மெமரபிளாக இருக்கிற ஒரு சீன்னா எந்த சீன்ஸு? கிளைமேக்ஸ் ஃபைட். ஓகே. கிளைமேக்ஸ் ஃபைட் ரெயின் எஃபெக்ட் ஃபைட்டு. ஸோ அவர் சமந்தாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போவார். அப்போ நடுவில் வில்லன்ஸ் வந்து ஃபைட் இருக்கும். ஸோ இது வந்து ஒரே நாளில் எடுத்த ஃபைட். ஓகே. ஸோ அது ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது. ரெயின் எஃபெக்ட்டும் பண்ணணும், 2 கேமரா ஸ்டெடி கேம் இதெல்லாம் வச்சுருக்கணும். ஃபஸ்ட்டு பிரேக்குக்கு முன்னாடி ஃபாஸ்ட்டாக தான் போச்சு. அதுக்கப்புறம் டிசைட் பண்ணிட்டோம், ஓகே இதுக்காக ஒரு ½ டே வேஸ்ட் பண்ண வேணாம், நம்ம இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணி அந்த படத்தை அந்த
கிளைமேக்ஸ் போர்ஷனை முடிச்சிடலாம்னு சொல்லிட்டு. ஸோ அது ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்குது. வித்தவுட் பிரேக் போய் நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த ஃபைட்டை எடுத்தோம். சூப்பர். அண்ட் கேஎஸ் ரவிக்குமார் சார் வந்து உங்களுக்கு ஒரு சூப்பரான காம்ப்ளிமெண்ட் கொடுத்தாரு. பட் தனுஷ் சார் என்ன சொன்னார்? ஏன்னா அவர் வந்து டெக்னிக்கலாவுமே அவர் ரொம்ப ஸ்ட்ராங் பர்சன் தான். ஆமாம். ஸோ உங்களோட சினிமாட்டோகிராஃபி பார்த்துட்டு அவர் என்ன சொன்னார்? என் ஒய்ஃபு, அதுக்கப்புறம் தனுஷ் சாரோட அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ், அதுக்கப்புறம் இன்னும் 2-3 அவரோட படம் பண்ண டைரக்டர்ஸ் எல்லாருமே படம் பார்த்து முடித்தாங்க ஆஃபீஸில். முடிச்சுட்டு எல்லாம் போனதுக்கப்புறம் சொன்னது, பரவாயில்லடா நல்லா பண்ணியிருக்க, நீ மட்டும்தான்டா உன்னோட சின்சியர் தெரியுதுடா அப்படின்னு. சரி, ஓகே, தேங்க்ஸ்ப்பா. ஓகே சார். என்ன சார் இவ்வளோ சாதாரணமாக சொல்கிறீங்க? எவ்வளோ பெரிய வார்த்தை தானே அது. ஆமாம். அண்ட் சார் உங்களோட கெரியரில் நிறைய ஆக்டர்ஸை வந்துட்டு நீங்கள் கிராஸ் பண்ணி வந்திருப்பீங்க. ஒரு சிலருக்கு வந்துட்டு நிறைய ஃபேம் இருக்கும், ஒரு சிலர் அப்கமிங்காக இருப்பாங்க. பட் ஒரு சினிமாட்டோகிராஃபருக்கு ஆக்டர்ஸும் சப்போர்ட் பண்ணால் அந்த சீன் இன்னும் ரொம்ப அழகாக வரும். அந்த மாதிரி நீங்கள் பார்த்து வியந்த ஒரு ஆக்டர்னா யாரை சொல்வீங்க சார்? இப்போது ரீசெண்டாக நான் காளி வெங்கட் சாரோட ஒரு படம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அப்போது அவருக்கு டைலாக்ஸ் மற்ற பொசிஷன் எல்லாம் சொல்லி கொடுக்கும்போது அவரோட எனக்கு கம்யூனிகேஷன் இந்த தடவை கொஞ்சம் நல்லா இருக்குது. ஆக்சுவலாக நாங்கள் 2 பேருமே டிஸ்கஸ் பண்ணிப்போம். இந்த கேரக்டர் இப்படி ஆஃபீஸ்க்கு வந்தால் இப்படி இருக்கும், வீட்டில் போனால் இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பேசிக்கிட்டு, இந்த லென்ஸ் வச்சுருக்கேன், நீங்கள் இங்கே வரும்போது நீங்கள் இதை மட்டும் கொஞ்சம் அந்த கம்யூனிகேஷன் இருக்கு இல்லையா ஆர்டிஸ்டோட, அது ரொம்ப கம்ஃபர்ட் கொடுக்குது. ஸோ எனக்கு அது புதுசாக இருந்தது. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு அவரு. சூப்பர் சார். நிறைய படங்கள் நீங்கள் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. பட் உங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும்ல சார், ஒரு லிஸ்ட் வந்து நான் கேட்குறேன். என்னோட ட்ரீம் நான் இந்த டேரக்டரோட ஒர்க் பண்ணும் அப்படின்னா எந்த டேரக்டர் சொல்லுவீங்க? ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் தான். யார் முதல்ல கொண்டாந்து கதை கொடுத்து எனக்கு அது பிடிச்சிருந்ததுன்னா நான் ஒர்க் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். அதில் சின்ன பட்ஜெட் தான், பெரிய பட்ஜெட் தான், இந்த ஜானர் தான் பண்ணுவேன், அப்படி எதுவுமே நான் யோசிக்கிறது இல்லை. நாளைக்கு வேலைக்கு போனோமா போயிடலாம், அவ்வளோதான். ஒரு கதை வந்து ஒரு டைரக்டர் உங்ககிட்ட முதல்ல சொல்றாங்க அப்படின்னா அந்த கதையில எந்தெந்த மாதிரியான விஷயங்களுக்கு வந்து நீங்க முக்கியத்துவம் கொடுப்பீங்க? இமோஷன் இருக்கான்னு பார்ப்பேன். இமோஷன் அது நம்மளோட கனெக்ட் ஆகணும். ஆடியன்ஸுக்கு நம்ம அது கனெக்ட் ஆக முடியுது. ஏதோ ஒரு விஷயம் இது ஆமாம் நம்ம வீட்டில் நடந்ததில்ல, நம்ம ஊரில் நடந்ததில்ல, நம்ம சொந்தக்காரங்களுக்கு நடந்தது, அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் கனெக்ட் ஆகும். ஜென்ரல் ஆடியன்ஸ், ஜென்ரல் பப்ளிக்கு அவங்களுக்கு அது கனெக்ட் ஆகணும். அது இருந்ததுன்னா அது ஓகே அப்படின்றது தான். சூப்பர். ஏன்னா அந்த மாதிரி தங்கமகன் படத்தில் உங்களுக்கு எந்த விஷயம் எமோஷனலி கனெக்ட் ஆச்சு சார்? ப்ரெக்னெண்ட்டாக இருக்குன்ற விஷயத்த சொல்லுவாங்க. ரொம்ப மோசமான சூழல் இருக்கும். அந்த டைமில் அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்க சொல்லுவாங்க. அது ரொம்ப ஒரு மாதிரி இமோஷனலாக இருந்தது. ஓகே சார். வேம்பு வந்து அவங்க வச்சிருக்க கடைசி கோல்டு அவங்களோட தாலி தான், அதை கழட்ட சொல்லிடுவாங்க. ஸோ அப்போ அவர் வந்து ஒத்துக்க மாட்டார், நான் கடையை அதுக்கு பதிலாக சேல் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லுவார். ஸோ இது ஆல்மோஸ்ட் எல்லாரும் வீட்லேயும் அது நடக்கும். அந்த ஜுவல்ஸை கொண்டு போய் பிளெச் பண்ணி அந்த ஃபினான்ஷியல் விஷயம் இருக்குல்ல, ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே டிஸ்கஸ் பண்ணுற விஷயம், அது நல்லா இருந்தது. தனுஷ் சார் மாதிரியான ஒரு பெரிய ஆர்டிஸ்டோட ஒர்க் பண்ணிட்டீங்க. பட் இருந்தாலும் எனக்கு இந்த ஹீரோவோட ஒர்க் பண்ணும் ஆசை. எனக்கு நான் அப்படி ஃப்ரேம் வைக்கும்போது என்னோட அந்த ட்ரீம் ஹீரோ அங்கே நடிக்கணும் அப்படின்ற மாதிரியான ஆசை. நான் ஜென்ரலாக சூப்பர் ஸ்டாரோட ஃபேன் தான். அது நடக்குமான்னு தெரியல. பட் இப்போது விக்ரம் சாரோட ஒரு படம் பேச்சுவார்த்தையில் இருக்குது. மேபி அவரும் எனக்கு பிடிச்ச ஆர்டிஸ்ட் தான். பார்ப்போம், நடக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ஹீரோயின் சொல்லணும்னா எந்த ஹீரோயின் சொல்லுவீங்க? அப்படி யாரும் இல்லைங்க. கண்ணுக்கு லைக் ஒரு சினிமாட்டோகிராஃபரோட கண்ணு அப்படின்னும் போது இட்ஸ் வெரி ஸ்பெஷல். இல்லை உங்களோட கண்ணுக்கு இந்த ஹீரோயின் பார்க்கும்போதே அவங்க அவ்வளோ அழகா இருந்தாங்க, அந்த மாதிரி நீங்க ஃபீல் பண்ண ஒரு ஆக்ட்ரஸ் சார்? அப்படி சொல்ல முடியாது. நான் யார் செட்டுக்குள்ளே வந்தாமே அவங்களோட கேரக்டர், அவங்கன்னா அவங்க கிடையாது, அவங்க அந்த கேரக்டர் எப்படி இருக்கணும், அந்த கேரக்டர் எப்படி நம்ம காட்டணுங்கிறதுல தான் நான் கான்சியஸாக இருப்பேன். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஏமி ஜாக்சன் தங்கமகன் நடித்தாங்க. அப்போ தனுஷ் ஒத்துக்கல அவங்க மேக்கப் போட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களோட க்ளோஸ்அப்ஸ், அவங்களோட சீக்வன்ஸ் எல்லாமே நிறைய பேர் சொன்னாங்க, அவங்க மற்ற படங்களை விட இந்த படத்தில் ரொம்ப அழகாக இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அது அவங்க அப்படிதான் இல்லையா, நம்ம வேலையை நம்மள ஹீரோயின்ஸ் அழகாக காட்டுறது தானே. மேக்கப் அப்படின்ற விஷயத்த நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? வேணும், பட் எல்லா இடத்துலையுமா அப்படின்றது டவுட்ஃபுல் தான். மேக்கப்பே இல்லைன்னா கூட நம்ம ஸ்கின் இருக்கு இல்லையா, நம்ம தமிழ் அந்த சவுத் இந்தியனோட ஸ்கின் அது எப்பவுமே ரொம்ப அழகாக இருக்கும். அது ஹரி இந்த படத்தில் அவர் பண்ணார். ஸோ பொதுவாகவே சினிமாட்டோகிராஃபர்ஸ் பார்த்தீங்கன்னா ஷூட் பண்ணிடுவாங்க, ஷூட் பண்ணதுக்கப்புறம் ஓகே டிஐயில் பார்த்துக்கலாம்னு விட்டுருவாங்க. நீங்கள் எப்படி சார் பேசிக்காக வந்து எடுக்கும் போதே நம்ம இல்லை பர்ஃபெக்டாக எடுக்கணும் அப்படின்ற மாதிரியா, இல்லை எடுத்துட்டு இல்லை டிஐயில் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் பண்ணுவீங்க? இல்லை, நான் எடுக்கும்போது பர்ஃபெக்டாக தான். ஆமாம், அது இப்போது தமிழ் பையன் ஹிந்தி பொண்ணுன்னு ஒரு படம் இப்போ அடுத்து ஃபர்ஸ்ட் லுக் வந்திருக்கு. அந்த படத்தோட டைரக்டர் என்கிட்ட சொன்னது என்னென்னா, சார் உங்களோட விஷுவல்ஸ் நான் எடிட் பண்ணி பார்த்துட்டேன், இந்த கன்வர்ஷன் ஃபைல் லோரஸ் ஃபைலே டிஐ பண்ண மாதிரி அவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது, நான் பிஸ்னஸ்க்குலாம் நான் டிஐக்கெலாம் டைம் எடுத்துக்க மாட்டேன்,
இந்த குவாலிட்டியை நான் அப்படியே படத்தை பிஸ்னஸ் போட்டுட்டுனா கடைசியாக தான் அந்த அளவுக்கு உங்களோட குவாலிட்டி இருக்குன்னு. ஸோ அதை நான் மெயின்டைன் பண்ணுவேன். இந்த லைட்டிங் ஃப்ரேம் அங்கேயே முடிச்சிட்டோம்னா தான் அது இருந்தால் தான் டிஐயில் நம்ம ஏதாவது இன்னும் கொஞ்சம் பெட்டர் பண்ண முடியும். ஓகே. பட் எல்லாமே அப்படி அமையாதுல்ல. ஒரு சிலது வந்து மேபி வெதர் காரணம், லொகேஷன் காரணமாக அப்படி அமையலாம். அந்த மாதிரி எடுத்து நீங்க டிஐ பண்ணுன ஏதாவது ஒரு சீன் இருக்கா? இந்த இன்டர்வல் சீக்வன்ஸ் வேம்பல் அப்படி இருந்தது. ஸோ நாங்கள் டே ஃபார் நைட் தான் பிளான் பண்ணோம். ஆக்சுவலாக அது ட்வைலைட் படம் பார்க்கும்போது நாங்கள் டேயில் தான் ஷூட் பண்ணோம், ட்ரோனில் ஷூட் பண்ணோம். அதுக்கப்புறம் போஸ்ட்டில் அந்த தண்டர் எஃபெக்ட்லாம் கூட சிஜிஐ தான். ஆமா, அது டைரக்டர்ஸ் சொல்லியிருந்தேன். லைக் மழை வரும்போது மழை வரத ஷூட் பண்ணிட்டோம், ஆனா தண்டர் எஃபெக்ட் வந்து ஸோ அதனால அந்த மாதிரி சில நேரங்களில் நடக்கும். அண்ட் சார் சினிமாட்டோகிராஃபியில் இந்த லைட்டிங் அப்படின்றதுக்கு இம்பார்ட்டன்ஸ் என்ன சார்? அதனால என்னென்னலாம் பண்ண முடியும்? லைட்டிங்கில் மூட் கிரியேட் பண்ணலாம். சாஃப்ட் லைட், ஹார்ஷ் லைட், இந்த மாதிரி நிறைய இருக்குது. அது நிறைய நம்ம புக்ஸ் மட்டுமே எடுத்தோம்னா அதில் ஒரு 2000-3000 புக்கு இருக்குது லைட்டிங்க்கு மட்டுமே. ஸோ அதை எந்த இடத்துல யூஸ் பண்ணுறோங்கிறது தான் முக்கியமான விஷயம். எல்லாமே தெரிஞ்சதுக்காக எல்லாருமே எல்லா இடத்துலையும் போய் அப்ளை பண்ண முடியாது இல்லையா? ஸோ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ வேம்பு வீட்டுக்குள்ளேருந்து வெளியில் வர யாருக்கும் தெரியாமல் அப்படின்னா அவங்க முகமே பெருசாக டீட்டெயில் தெரியாது. ஆனால் அந்த இருட்டில் அந்த மூன் லைட்டில் என்ன வேணுமோ அது மட்டும்தான் இருக்கணும். ஒரு லோ லைட், ஒரு லோ கீ லைட்டில் தான் நாங்கள் ஷூட் பண்ணோம். ஸோ அதனால் அது மூடை பொறுத்து தான். சார் ஒரு டைம் பீரியடில் வந்துட்டு ஃபிலிமில் ஷூட் பண்ணுவாங்க. ஸோ அதனால ரொம்ப காஸ்ட் அதிகம் அப்படின்ட்டு நிறைய டேக்ஸ் எல்லாம் எடுக்க மாட்டாங்க, ப்ராப்பராக ரிகர்சல் அந்த மாதிரி போவாங்க. பட் இப்போ வந்து எல்லா டிஜிட்டல் வந்துட்டதால எத்தனை டேக் வேணாலும் டேக் 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 போயிட்டே இருக்கு. ஆஸ் அ சினிமாட்டோகிராஃபராக இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்கிறோங்கிறத பொறுத்து. இப்போ நம்ம ஃபிலிம் காஸ்ட் ஜாஸ்தி ஆகுது, நம்ம மீடியா ஃப்ரீயாக தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெக்கார்ட் பண்ணிட்டே இருந்தோம்னா டைம் வேஸ்ட் ஆகிடும். டைம் ஃபிலிம் ரோலோட பயங்கர காஸ்ட்லி. ஸோ நான் ஒர்க் பண்ணுற படங்களில் ரிஹர்சல் பார்க்க சொல்லுவோம். ரிஹர்சல் ஃபார் ஆல், கேமரா மூமெண்ட்ஸ், ஃபோக்கஸ் புல்லர், ஆர்டிஸ்ட் எல்லாருக்கும், ஈவன் மைக் பூம் எல்லாருக்குமான ஒரு ரிஹர்சல் பார்த்துட்டு அடுத்தது டேக் போயிடும். அதனால் நான் ஃபிலிம் ரோல் காஸ்ட்டுங்கிறத விட நான் டைமில் தான் நான் காஸ்ட்டாக நான் பார்க்குறேன். டிஜிட்டலில் நம்ம என்ன மீடியமில் ஷூட் பண்ணுறோங்கிறது தான் அது ஃபிலிமோ இல்லை கார்டோ. பட் என்னை பொறுத்த வரைக்கும் டைம் தான் முக்கியம். ஸோ அதை நான் ரிஹர்சல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேணுங்கிற ஷாட்டை மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டோன்னா அது நல்லது தான். ஒரு சினிமாட்டோகிராஃபராக இந்த ஜானரில் நான் இன்னும் ஒர்க் பண்ணலை, பட் இது எனக்கு ஒர்க் பண்ணணும் ஆசை அப்படின்ற மாதிரியான ஜானர் என்ன சார்? ட்ராவலிங் சப்ஜெக்ட். அதாவது த்ரூ அவுட் இந்தியா ஒரு ட்ராவலிங் சப்ஜெக்ட் பண்ணணும்னு ஆசை. அது கூடி சீக்கிரம் நடக்கும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி யாராவது கதை சொல்லியிருக்காங்களா? சொல்லியிருக்காங்க. அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஷூட்டிங் எதுவும் போகுதா சார்? இல்லை ஷூட்டிங் எதுவும் போகல. பட் ப்ரேயராக தான் இருக்குது. என்னன்னா அது ரொம்ப சேலஞ்சிங்கான விஷயம். யூனிட்டோ க்ரூவோ எதுவுமே கிடையாது. ஆர்டிஸ்ட்டு, டெக்னீஷியன், டைரக்டர், சினிமாட்டோகிராஃபர் என்ன கிடைக்குதோ அவன் ரியல் லைஃப்பில் எந்த பஸ்ஸில் ஏறானோ அதில் நாங்களும் ஏறிடணும். அவங்க எங்கே ஸ்டே பண்ணுறாங்களோ அங்கேயே நாங்களும் ஸ்டே பண்ணிடணும். இதுக்கு கால் ஷீட்டோ இல்லை டைமிங்கோ அதுவோ எதுவுமே கிடையாது. அந்த ஆர்டிஸ்டோட கூடவே ஃபாலோ பண்ணி ஒரு டாக்குமெண்ட்ரி ஸ்டைல்னு சொல்லாமே. பட் இட்ஸ் a feature film. ஆமாம், ஒன்லி ட்ராவலிங் மூவி. ஓகே. ஆர்டிஸ்ட்லாம் யாருன்னு ஃபிக்ஸ் ஆயிடுச்சா சார்? அது தெலுங்கு படம். ஓகே. அவர் ஹீரோவே டைரக்ட் பண்ணுறாரு. ஓ சரி சரி. ஓகே ஓகே. சூப்பர். அண்ட் கிட்டத்தட்ட நிறைய வருஷம் நீங்கள் சினிமாவில் இருக்கீங்க. ஸோ அப்போ இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் சினிமா நிறைய மாறிடுச்சு. பட் ஒரு சினிமாட்டோகிராஃபராக நீங்கள் எப்படி உங்களை அப்டேட் பண்ணிக்கிறீங்க சார்? பிகாஸ் டெக்னாலஜி எல்லாமே நிறைய வளர்ந்துட்டே வருது. நீங்க எப்படி உங்களை அப்டேட் பண்ணிக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் திங், நான் அதுக்குன்னு ஒரு 1 hour டைம் ஸ்பெண்ட் பண்ணிடுவேன். எவ்ரிடே 1 hour நம்ம அப்டேட்டுக்காக மட்டுமே. அது இல்லாமல் நம்மளோட அசிஸ்டண்ட்டுங்களோட நான் வாட்ஸ்அப் குரூப் வச்சுருப்பேன். ஸோ அவங்க வந்து என்ன புது டெக்னாலஜி, எது இருக்கிறதுல சிம்பிளஸ்ட் மெத்தட், ஸோ அதெல்லாம் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிப்போம். ஸோ அப்படி இருக்கிறதுனால நம்ம ஓரளவுக்கு அப்டேட்டில் இருக்கோம்னு நினைக்கிறேன். இப்போது எங்கள் யூனியன்லேயும், இப்போது சீகா யூனியனில் சண்டே ஏஐக்கான ஒரு ஒர்க் ஷாப் நடக்குது. ஸோ அதுவும் போய் அட்டன் பண்ணுறோம். ஓ ஓகே. ஸ்டில் லேர்னிங் ப்ராசஸ் தான். ஆமாம், இது எப்போவுமே லேர்னிங் தான். ஏன்னா டெக்னாலஜி வளர நம்மளும் அதை கூட ட்ராவல் பண்ணணும் இல்லையா? அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டணும் இல்லையா? அதனால் நம்ம அப்டேட் பண்ணி தான் ஆகணும். அண்ட் சார், நீங்கள் அசிஸ்டன்ட் சினிமாட்டோகிராஃபராக இருக்கும்போதும் சரி, இப்போ இருக்கும்போதும் சரி, இந்த இன்சிடென்ட் என்னால் மறக்கவே முடியாது, இது எனக்கு ஒரு நல்ல லைஃப் லெசன் தந்துச்சு அப்படின்னா எந்த இன்சிடென்ட்டை சொல்வீங்க? வாடாமல்லின்னு ஒரு மலையாள படம். நாளே லொக்கேஷன்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அது என்னென்னா ஒரு கிளிஃப் ஏரியா. அந்த மலை கீழே பள்ளத்தாக்கு இருக்கும், அதில் ஸ்னோ ஃபார்ம் ஆகும். ஸோ இது வந்து ஏர்லி மார்னிங் ஒரு 5 o'clock போய் அந்த சன் ரைஸ் ஆகிறதுக்கு ஜஸ்ட் பிஃபோர் வந்து பார்த்தோன்னா அது ஒரு சுவிட்சர்லாந்து மாதிரியான ஒரு விஷயம் கிடைக்கும். ஸோ அதுக்கு நாங்கள் பிளான் பண்ணிட்டோம். எல்லாமே போய் அசம்பிள் ஆகிட்டோம். பட் அந்த இன்சார்ஜ், அந்த திறந்து விடுற அந்த இன்சார்ஜ் பூட்டிட்டு, அந்த ஃபென்ஸை பூட்டிட்டு போயிட்டார். டைரக்டர் டென்ஷன் ஆகுறாரு, கேமராமேன் டென்ஷன் ஆகிறாங்க, எல்லாமே டென்ஷன் ஆக. அங்கே
ஆர்டிஸ்ட்டை கூப்பிட்டு இருக்காங்க, மேக்கப்லாம் ஒன்றும் தெரியாது, வாங்க வாங்க எல்லாமே பரபரப்பாக போயிட்டுருக்கு. ஆனால் லாக் ஆகிட்டு இருக்கு. அப்போ டைரக்டர் கேட்டார் என்ன பண்ணலாம் ஏது பண்ணலான்னு. நான் போய் டைரக்டர்கிட்ட சொல்லிட்டு, சார் நான் பூட்டை உடைச்சிடுறேன், யாராவது கேஸ் வந்ததுன்னா நீங்கள் பார்த்துக்கிறீங்களா, பரவாயில்ல போ நம்ம உள்ளே போயிடலாம் அப்படின்னு சொன்னார். ஸோ அந்த பூட்டை உடைச்சி ரொம்ப ஃபாஸ்ட்டாக போய் அந்த அந்த ஷாட்டை எடுத்துட்டோம். அது படத்தில் பார்த்தா நிறைய பேர் கேட்டாங்க அது சுவிட்சர்லாண்டான்னு கேட்டாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த வேகம் அது வந்துடும். அந்த ஷார்ட் அந்த டைம் அந்த லைட்டுக்குள்ள நம்ம எடுக்கணுங்கும் போது அந்த வேகம் வந்துடும். கேஸ் ஏதாவது ஆயிடுச்சா அது அவர் பார்த்துப்பாரு. ஆல்பர்ட் சார் அவர் பேரு. அவர் பயங்கரமான டேரிங் பர்சன். அது எல்லாமே பார்த்துப்பாரு. அந்த தைரியத்தில் தான் நான் அதை செஞ்சேன். உங்களுக்கும் நல்ல தைரியம் தான் சார். இப்பெல்லாம் வந்து ஏஐ அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு நிறைய ட்ரெண்ட் ஆகிட்டே வருது. ஏஐ வச்சு நிறைய பேர்த்தோட வாய்ஸ் கொண்டு வராங்க. ஏஐல இருந்து நிறைய மியூசிக்கு கனெக்ட் இருக்கு. பட் ஏஐக்கும் ஒரு சினிமாட்டோகிராஃபருக்குமான கனெக்ட் வந்து எப்படி சார் இருக்கு? ஆக்சுவலி அது யூஸ்ஃபுல் தான். ஏன்னா இப்போ நாங்கள் அடுத்து ஒரு படம் பண்ணிட்டு இருக்கோம். ஜோசோன்னு சொல்லிட்டு ஒரு சிஜிஐயில் தான் இருக்கு. அவங்க ஏஐல நிறைய ஆர்என்டிலாம் பண்ணுறாங்க. ஸோ நான் அங்கே போய் நான் அவங்கள்ட்ட கற்றுக்கிறது என்னென்னா, விஷுவல் எஃபெக்ட்ஸ் நம்ம படங்களில் வர்றதுக்கு பேசிக் இருக்கும் இல்லையா, அந்த பேசிக்கெல்லாம் ஏஐ சீக்கிரமாக முடிச்சு கொடுக்குது. ஸோ அதனால் நமக்கு டைம் சேவ் ஆகுது, பர்ஃபெக்ஷன் இருக்குது. ஸோ ஒரு சிஜிஐ பண்ணும்போது ப்ரிலிமினரி இருக்கும் இல்லையா, அதெல்லாம் அந்த ஏஐ ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணி கொடுக்குது. ஸோ அது நமக்கு யூஸ்ஃபுல் தான். அண்ட் அதே மாதிரி சார் நிறைய டைரக்டர் நிறைய கேமராமேன்ஸ் அவங்க வந்துட்டு ஆக்டராக மாறிடுவாங்க, இல்லை வேற ஏதாவது சினிமாலே வேற ஒரு பரிமாணத்துக்கு போயிடுவாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு சினிமாட்டோகிராஃபியை தாண்டி வேற ஏதாவது ஆக்டிங் பண்ணும், டைரக்ஷன் பண்ணும், இல்லை நான் ஒரு கதை எழுதணும் அப்படி ஏதாவது தோணிருக்கா? தெரிஞ்ச வேலையை ஒழுங்காக பார்க்கணும் அப்படிங்கிறதா இருக்குது இப்போதைக்கு. பட் டைரக்ஷன் அமைஞ்சா பண்ணுவேன். நான் கதையோ எழுத்தோ பண்ண முடியாது. ஒரு ஸ்கிரிப்ட் கொடுத்தாங்கன்னா என்னால் அதை டைரக்ட் பண்ணி கொடுக்க முடியுன்ற அந்த கான்ஃபிடென்ட் எனக்கு இருக்குது. நிறைய சீரியல்ஸ் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். சில நேரங்களில் அது டைரக்டர்ஸாருக்கெலாம் ரொம்ப ப்ரெஷராக இருக்கும். அவங்க திடீர்னு ஃபோன் எடுத்துங்க. ஸோ அந்த மாதிரி டைம்லலாம் நான் ஆர்டிஸ்ட் கிட்ட பர்ஃபார்மன்ஸ் வாங்கி எங்கே ஷார்ட் கட் பண்ணு. ஸோ அந்த ஓரளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. மற்றபடி வாய்ப்பு இருந்தால் அது மட்டும்தான் நடக்கும். இப்போதைக்கு நீங்கள் வந்து தமிழ் அண்ட் கன்னடம்ல வந்து ஒர்க் பண்ணியிருக்கீங்க. வேற எந்தெந்த லாங்குவேஜஸில் ஒர்க் பண்ணணும்னு ஆசை சார்? லாங்குவேஜ் எனக்கு அது ஒரு பெரிய பெரியராக இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம ஸ்கிரிப்ட் அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஒர்க் பண்ணாலே போதும்னு நினைக்கிறேன். தவிர இப்போ எல்லா இடத்துலையும் இங்கிலீஷ் வந்துடுச்சு. ஸோ எந்த நம்ம இந்தியாவிலே சொல்கிறேன், இப்போ பாம்பேயில் போனாலும் ஈவன் பெங்களூர் போனாலுமே எல்லாருமே இங்கிலீஷ் பேசுகிறாங்க. ஸோ அதனால் நமக்கு அந்த இங்கிலீஷ் இருக்கும்போது நமக்கு ஒரு டென்ஷனும் இல்லை. நம்ம புரிஞ்சுக்கிட்டு ஏதோ ஒன்று அப்படி இப்படி மேட்ச் பண்ணி இது பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். அண்ட் சார் ஒரு படத்தை வந்து ஷூட் பண்ணும்போது ஒரு ஆக்டரோ ஒரு டைரக்டருக்கோ கோவம் வந்துச்சுன்னா அவங்க அசிஸ்டன்ட் வந்து காலி, அவங்க நாளே போயிடும். அந்த மாதிரி உங்களை யாராவது நீங்கள் ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது டென்ஷன் ஆக்கிட்டாங்கன்னா நீங்கள் யாரை திட்டுவீங்க? உங்கள் அசிஸ்டண்ட்டா இல்லை உங்களுக்குள்ளே வச்சுட்டு பவர் அப்படின்னு இருப்பீங்களா? என்ன பண்ணுவீங்க? ஹைட் பண்ணிடுவேன். கோவத்தில் ஹைட் பண்ணிடுவேன், அவ்வளோதான். என்னன்னா நம்ம இன்னொருத்தவங்களை திட்டும் போதோ நம்மளோட கோவத்தை இன்னொருத்த காட்டும் போது அவன் அப்செட் ஆயிடுவான். ஸோ அவனோட வேலையை அவன் தான் பார்க்கணும். அவனை அப்செட் பண்ணி விட்டோம்னா அப்புறம் அந்த வேலை இதாயிடும். ஸோ இது டோட்டலாக டீமுக்கே ஒரு டிராபேக் ஆகிடும் இல்லையா? அதனால கோவம் வந்துச்சுனாலும் கண்ட்ரோல் பண்ணிடுவீங்களா சார்? ஒரு 2 மினிட்ஸ் கேட்டு தள்ளி போயிடுவேன். ஓகே சார், அண்டர்ஸ்டுட். பட் நீங்கள் அப்படி அசிஸ்டன்ட் கேமராமேனாக இருக்கும்போது உங்களோட கேமராமேன் வந்து கோவப்பட்டு உங்ககிட்ட காமிச்சிருக்காரா? எப்படி சார் அது நடந்திருக்கா? அப்போ என்னடா யாரோ பண்ண தப்புக்கு என்கிட்ட காட்டுறாங்களேன்ற மாதிரியான ஃப்ரஸ்ட்ரேட்டிங் மூமெண்ட்லாம் காட்டுவார். ஏன்னா நான் தான் இருக்கிறதுலே எங்கள் டீமில் அப்போ சின்ன பையன். ஸோ நான் இன்ஸ்டியூட்டும் படிச்சுட்டு வரல, நான் இன்ஜினியரிங் தான் படிச்சுட்டு வந்தேன். ஸோ அவர் வந்து எப்படின்னா யாரோ பண்ணியிருப்பாங்க, அதை நீ பார்த்துக்க மாட்டியா அப்படிமா. அவன் செய்யறதுக்கு நான் எப்படி சார் பார்க்க முடியும்? அந்த டைமில் நானா எதிர்த்து பேச மாட்டேன். பட் ஷூட்டிங்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூப்பிட்டு சொல்லுவார், டே சாரிடா, அது உன்னை சத்தம் போட்டால் தாண்டா அவங்களுக்கு பயந்து வேலை செய்வாங்க, அதனால தாண்டா உன்னை சத்தம் போடுற மாதிரி அவங்கள திட்டினேன் அப்படின்னு சொல்லுவார். ஸோ இதெல்லாம் யூஸ்வல் தான், நடக்கிற விஷயம் தான். உங்களோட ஃபேவரட் சினிமாட்டோகிராஃபர் யாரு சார்? நிறைய பேர் இருக்காங்க. இந்தியாவில் சொல்லணும்னா எனக்கு பிசி சார் ரொம்ப பிடிக்கும். ஓகே. அப்படி ரீசெண்டாக நீங்கள் பார்த்து ஒரு வியந்த படம், ஒரு சினிமாட்டோகிராஃபியாக வந்து வேற லெவலில் பண்ணியிருக்காங்க, இந்த ஃப்ரேம்ஸ் இந்த சீன்லாம் செம்மையாக இருக்குது அப்படின்ற மாதிரியான ரசித்த படம் ரீசெண்ட் டைமில்? காற்று வெளியிடை ரவிவர்மன் சார் ஒர்க் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. 2-3 நாள் எனக்கு தூக்கமே வரல. ஆடாப்பா எப்படி பண்ணியிருக்காரு இவரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப 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 பிடிச்ச படம் அது. ஓகே, சூப்பர். அண்ட் உங்களோட அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் என்னென்ன சார் வெயிட்டிங்கில் இருக்குது? சமீர் அலிகான் ஒரு ஆர்டிஸ்டாக அவரே டைரக்ட் பண்ணியிருக்காரு. தமிழ் பையன் ஹிந்தி பொண்ணுன்னு சொல்லிட்டு இப்போ தான் ஃபர்ஸ்ட் லுக் விட்டுருக்கோம். அந்த படம் போய்கிட்டு இருக்கு. அது கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆகிடும், போஸ்ட் ப்ரொடக்ஷனில் இருக்குது. அதுக்கப்புறம் மாதவன் லக்ஷ்மன் சொல்லிட்டு ஒரு டைரக்டர், அவர் நாதமுனின்னு ஒரு படம் பண்ணுறாரு. ஐஸ்வர்யா தத்தா இருக்காங்களே, அவங்க லீட் ரோலாக பண்ணியிருக்காங்க.
இளையராஜா சார் மியூசிக். அந்த ஓ! படம் அதுவும் ஆல்மோஸ்ட் ரெடி. அதுவும் ரிலீஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதெல்லாம் என்ன ஜானர்ல சார் வருது? தமிழ் பையன் ஹிந்தி பொண்ணு ஃபுல் அண்ட் ஃபுல் லவ் ஸ்டோரி. அது லவ் ஸ்டோரினா ஃபேண்டசி லவ் ஸ்டோரி. அதை நான் இப்போ ரிவீல் பண்ணக்கூடாது. பட் அது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு லவ் ஸ்டோரி. வேம்புக்கும் அதுக்கும் டூ மச் ஆஃப் கான்ட்ராஸ்ட் இருக்கும். ஓகே. அது ரொம்ப ஃபேன்சி சிட்டி பேஸ்டு ஒரு லவ் ஸ்டோரி, காலேஜ் அந்த மாதிரி இருக்கும். கலர்ஃபுல்லான ஒரு லவ் ஸ்டோரி. நாதமுனிங்கிறது அந்த படத்தில் வந்து ஒரு சைல்டு அபியூஸ் அந்த மாதிரி ஒரு சீரியஸான சப்ஜெக்ட். அது ஒரு வில்லேஜ் பேக்ட்ராப்பில் நடக்கிற ஒரு குழந்தைய ரேப் அண்ட் மர்டர் பண்ணுற அந்த மாதிரியான ஒரு சீக்வன்ஸ். சார் உங்களுக்கு பிடிச்சது வந்துட்டு இந்த வாழ்வியல் சம்பந்தப்பட்ட படங்கள் எடுக்கிறது பிடிக்குமா இல்ல கமர்ஷியலா போற படங்கள் பிடிக்குமா? ரெண்டுமே பிடிக்கும். பட் கமர்ஷியல் படம் பண்ணும்போது கொஞ்சம் நமக்கு ஸ்பேஸ் கிடைக்கும். ஜாலியாக ஒர்க் பண்ணலாம். அவ்வளோ சீரியஸ்னஸாக இருக்காது. அப்போ என்னன்னா அந்த செட் மக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களோட கேட்டு கேட்டு தெரிஞ்சுக்கும். நீங்கள்லாம் என்ன பண்ணுவீங்க, நீங்கள் எந்த மாதிரி செய்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இன்புட்ஸ் எல்லாம் அவங்க கிட்ட இருந்து எடுப்போம். ஸோ அது நமக்கு புதுசாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சம் ஜாலியாக ஒர்க் பண்ணலாம் அந்த மாதிரி படங்கள். அண்ட் சார் ஒரு சினிமாட்டோகிராஃபர் அப்படின்றது இப்போ இருக்க நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு ஒரு ட்ரீமாகவே இருக்குது. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஜூனியர்ஸாக வரணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிற நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு நீங்கள் என்ன சொல்லுவீங்க? நிறைய படிங்க, அவ்வளோதான் சொல்ல முடியும். ஏன்னா நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி தேடுறது கிடைக்கிறது இதெல்லாமே நம்ம கையில் இல்லை. எப்போ வேணால் யாருக்கு வேணால் எப்படி வேணால் நடக்கலாம். பட் நீங்கள் அப்படி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது நீங்கள் ப்ரிப்பேர்டாக இருங்க. உங்களுக்கு சில பேசிக்ஸ் தெரிஞ்சிருக்கணும். சில பேசிக்ஸ் தெரிஞ்சிருந்தாலே போதும். அந்த டைமில் தான் நான் ஒர்க்கில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் தான் கற்றுக்குவேன் அப்படின்னு இருக்காதீங்க. நீங்கள் என்னைக்கு நீங்கள் கேமராமேனாக ஆகணுன்றதுனால தான் நீங்கள் அசிஸ்டண்ட்டாகவே ஜாயின் பண்ண போகிறீங்க. ஸோ ஃப்ரம் த டே ஒன் நீங்கள் கேமராமேன் நினச்சி நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிடுங்க. நிறைய படிங்க, நிறைய படம் பாருங்கள், நிறைய ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணுங்கள். அதுதான் பெட்டர். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். இவ்வளோ நேரம் எங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி நாங்கள் கேட்ட எல்லா கொஷினுக்கும் ரொம்ப ஜாலியாக ஸ்போர்ட்டிவாக வந்து பதில் சொன்னீங்க. மென்மேலும் உங்களோட அடுத்த படங்களும் வெற்றி அடைய ஜெயா டிவி சார்பாக வாழ்த்திக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச்.